காரைக்குடி முழுவதும் செந்தமிழன் சீமானின் பெயர் தற்பொழுது பெரும் குரலாக உயர்ந்திருக்கின்றது. அதை குறித்தான மிக முக்கிய காணொலியாக இது இருக்கும். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். காரைக்குடி முழுவதும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றார். மேலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக காரைக்குடியிலிருந்து நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் சட்டமன்றம் செல்வார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மக்களிடத்தில் சென்று வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுதெல்லாம் மக்கள் அமோக ஆதரவை செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்ச்சியாக கொடுத்து வருகின்றார்கள். ஒரு மண்ணை சார்ந்தவனுக்குத்தான் அந்த மண்ணினுடைய மகிமை தெரியும், மேலும் அந்த மண்ணினுடைய கடினம் தெரியும் என்பதற்கு உதாரணமாக காரைக்குடி மண்ணின் மைந்தனாக செந்தமிழன் சீமான் தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் நாம் தமிழர் கட்சி என்பது இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் ஒரு மாபெரும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றன. அந்த இலக்கு 15லிருந்து 22% வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய இலக்காக இருந்து வருகின்றது. நாம் தமிழர் கட்சி 2009 துவங்கி 2026 வரை தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் எந்தவிதமான சமரசமும் செய்யாமல் தொடர்ச்சியாக தன்னுடைய செய்தியையும் தன்னுடைய கொள்கையையும் மக்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. அதை செய்தும் காட்டியிருக்கின்றது. இந்த அடிப்படையிலேயே கிட்டத்தட்ட 1லிருந்து 8.3% அளவிற்கு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்ந்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. 32 லட்ச வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டு அளவிலும் சரி, தன்னை கூட்டணிக்கு அழைக்காத கட்சிகளே இருந்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு வாக்கு சதவீதத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் உறுதிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அப்படி அனைவரும் கூட்டணிக்கு அழைத்த பொழுதும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து சற்றும் பின்வாங்காமல் மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது. இந்த அடிப்படையிலேயே தமிழ்நாடு முழுவதும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியாக கடந்த தேர்தலில் உருவெடுத்து நிற்கின்றது. ஒவ்வொரு முறை செந்தமிழன் சீமான் அவர்கள் தேர்தல் களம் காணும் பொழுதும் ஏதாவது ஒரு பிரபலங்களை நிறுத்தி அதற்கு ஓட்டு வேட்டையை எதிர்த்தரப்பினர் செய்வார்கள். அந்த வகையில்தான் இந்த முறையும் பல பேரை வாக்கு அரசியலில் இறக்கிவிட்டு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வரக்கூடிய வாக்குகளை கெடுப்பதற்கு எதிர்த்தரப்பினர் முடிவு செய்து அதை களமும் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வந்ததுதான் 8.2% என்பதை நீங்கள் உணர வேண்டும். 32 லட்ச வாக்குகள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த 30 லட்சத்திற்கு மேலான தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த அங்கீகாரம்தான் மீண்டும் மீண்டும் உந்துதல் சக்தியாக நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியான வெற்றிகளை தந்து கொண்டிருக்கின்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, இப்பொழுது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் சரி, நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் கண்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் விரும்பக்கூடிய கட்சியாக அது மாறி நிற்கின்றது. நமக்காக ஒரு கட்சி எப்பொழுதுமே இருக்கும் என்ற சிந்தனையை மக்கள் மனதில் விதைத்து வைத்திருக்கின்றார் செந்தமிழன் சீமான். இவர் எப்பொழுதுமே விலை போக மாட்டார் என்ற எண்ணத்தையும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய மனதில் விதைத்து வைத்திருக்கின்றது ஒவ்வொரு தமிழருக்கும் என்றுதான் கூற வேண்டும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடியிலிருந்து செந்தமிழன் சீமானை வெற்றி பெற வைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதை கூறிக்கொண்டு இதுபோன்ற பல தொகுதிகளிலிருந்தும் பல்வேறு நாம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளர்கள் சட்டமன்றம் செல்வார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.